பேனா பிடிக்க வேண்டிய கையில் இன்றைக்கி கண்ணீரும் காயங்களும் தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நீட் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வர்றாங்க. இந்த சமயத்தில் தான் அவங்க மீது தடியடி நடத்தப்பட்டதாக பல வீடியோக்கள் பல இதையும் நம்ம இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப இக்கட்டான சூழலில் இருக்க டெல்லி ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக நம்ம வடக்கேன் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க இன்றைக்கி அந்த வடக்கு நண்பர்கள் கல்விக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையே டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாணவன் பல வருடமாக படித்து தன்னுடைய குடும்பத்தோட கனவையும் சுமந்து அந்த தேர்வு எழுத வர்றான். அப்படிப்பட்ட வர்ற நேரத்தில் அந்த தேர்வோட வினாத்தாள் கசிஞ்சு இன்றைக்கி பல மாணவர்களோட உயிர் இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறப்ப மனதுக்கு அவ்வளோவே வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி டெல்லியில் ஆரம்பித்த இந்த போராட்டத்தோட குரல் தொடர்ந்து சென்னை, கோவைன்னு சொல்லி மதுரைன்னு சொல்லி பல இடங்களில் இன்றைக்கி தீயாக பரவிட்டுருக்கு. மக்கள் இந்த நீட்டுக்கு எதிராக பயங்கரமாக குரல் கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. மாணவர்கள் குரலை யாருமே புறக்கணிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அனைத்து தரப்பினரும் அமைதியான முறையில் தீர்வு நோக்கி செல்லணும். வெகு விரைவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மாணவர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரும் நோக்கமாக இருக்குது. ஏன்னா மாணவர் கனவு என்பது அவனுடைய கனவு மட்டும் இல்லை, அவனோட குடும்பத்தோட எதிர்காலம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.